மக்களே செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா இருக்காங்க இல்லையா குப்பீட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள பல பேரும் பல விஷயத்த பேசியிருப்பாங்க அந்த கப்பலை பத்தி பின்னாடியும் முன்னாடியும் பேசியிருப்பாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களை ஸ்ருதிகா அழகா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுற மாதிரி போட்டு விட்டு கோத்து விடுற வேலையை பார்த்தாங்க அதுல அவங்களுக்கான கிளாரிட்டி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கான எபிசோட்ல ஃபுல்லாவே இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே தேஜஸ், நேகா அண்ட் யஷ்மின் 3 பேருமே அந்த டின்னர் டேபிளில் உட்காந்து பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள். அதில் குறிப்பாக யஷ்மின் வந்து நீ எப்படி நேகாவை பார்த்துப்ப, என்ன மாதிரிலாம் பண்ணிப்ப, எப்படி அஷூரன்ஸ் கொடுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஏன்னா யஷ்மினுக்கு தேஜஸ் மேலே சந்தேகம் இருக்கு. அவர் வந்து என்னதான் ஓப்பனாக பேசியிருந்தாலுமே ஒரு கேமராக்காக தான் பண்ணுறாரோ அப்படின்ற சந்தேகங்கள் அவங்க எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்கள நினச்சி வரி பண்ண வேண்டாம், ஐ வில் டேக் கேர் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறார். இந்த இன்னொரு பக்கம் என்னடா சுமூகமா போகுது, இந்த பக்கம் என்னடான்னா எல்லாமே வேற மாதிரி சண்டையாவே போதே அப்படின்ற மாதிரி பிரியங்கா அண்ட் வெக்கே வந்து என்ன பண்றாரு, பிரியங்கா தூங்கிட்டு இருக்காங்க, வெக்கே வந்து எழுப்புறாரு அவங்க பெட்ரூம்ல. வா பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட போகலாம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்ற மாதிரி கேட்குறாரு. உண்ணாவிரதம் இருக்கியா அப்படிலாம் இருக்கியா அப்படின்னும் போது கெட் அவுட் கோ அவுட் கோ அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூஞ்சில் அடிச்சால் போல அப்படியே வந்து பிரியங்கா பேசுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னும் போது என்கிட்டே நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கெட் அவுட் சொல்லிட்டு நீ ஏன்டா என்கிட்ட கேட்குறேன்ற மாதிரி பிரியங்கா அப்படி பேசுறாங்க. நான் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசணும் கேட்குறாரு. நான் ஏன் பேசணும், நீ என் ஃபேமிலிக்காக தான் இப்பெல்லாம் பண்ண. உடனே பிரியங்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா ஃபேமிலி இருக்காங்கன்றதுக்காக தான் நேற்று அப்பெல்லாம் நான் பிகேவ் பண்ணேன், இல்லைன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேமிலிக்கு முன்னாடி இப்படி ரியாக்ட் பண்ண வேணான்னு இருந்ததால இந்த ரியாக்ஷனை மறுநாள் காட்டுறாங்க. ஏன்னா வெக்கே வந்து ஒரு தெளிவான கிளாரிட்டியில் வேணுமா வேணாமா வேணாமா வேணுமா அப்படின்றதுல இன்னும் எத்தனை நாள் தான் குழப்பத்தை ஓட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எபிசோடு இந்த சீசனே முடிகிற வரையும் வெக்கையோட நிலைப்பாடு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்காரா. இன்னொரு பக்கம் நான் தான் இல்லை நீ பண்ணுறதெல்லாம் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நீ போ இங்கே விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி துரத்தி விடுறாங்க பிரியங்கா. உடனே வைக்க பக்கத்து ரூம்ல போயிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட ஓப்பனா பேசணும்னு போல இருக்கு, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்கலாம் யோசிக்க கூடாது, இப்படி ப்ரூட்டலா நம்மளும் பேசணும், அப்பதான் நம்ம பாட்னு இந்த மாதிரி அப்பாவியே இருந்துகிட்டு இருந்தா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் பிரியங்கா உட்காந்து கதறி கதறி கண்ணில் தண்ணீரோட அழுதுவது. ஸோ பிரியங்காவை பொறுத்தவரையும் அழுவது, சண்டை போடுவது, திரும்பவும் சேருவது அதே ரிப்பீட் மோட்ல தான் போயிட்டு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்இடியில் லெட்டரை போடுறாங்க. என்ன லெட்டர்னா ஆழமான கேள்விகளும் ஆழமான பதில்களும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்வி கேட்பறது யாருன்னா வாய்ஸ் ரிமோட்டில் ஸ்ருதிகா நேகா வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க வந்து, இல்லை என்னை பொறுத்தவரையும் நான் என்னுடைய பார்ட்னரை வந்து ஃபஸ்ட்டு போடுவேன், ஆனால் தேஜஸை பொறுத்தவரையும் அவரை தான் மட்டும் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேஜஸுக்கான கேள்வி என்னன்னா, அப்பா கிளம்பும் போது நேகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுடா பார்த்துக்கலாம்டா, சீரியஸா எமோஷன்ஸோட அஷூரன்ஸ் கொடுப்பீங்களான்னும் போது நான் கொடுப்பேன், இப்போதைக்கு கன்சிஸ்டண்டா கமிட்மெண்ட்டா அவங்கள வந்து கரெக்டாக எடுத்துட்டு போகணும்னு நான் நம்புறேன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ப்ராமிஸை கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் வார்த்தையாக தான் இருக்குதே தாண்டி செயல்பாட்டில் இல்லை. அடுத்து வீணா அந்த 3 குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அல்ட்ரா மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்க, இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகுமா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டபோது திங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், அதை வந்து வெளியே போய் டேக் இட் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே கேட்குறாங்க தினேஷ் கிட்ட, நீ எப்படி சொல்கிற, வெளியே போனோன்னு உன்னுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னும் போது, இதே ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆச்சுன்னா ஒய் நாட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. உடனே சொல்லிடுறாங்க, நான் அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சா நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டேன், எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி வீணா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கே கேள்வியாக வந்துச்சுன்றதால ஸ்ருதிகா கேட்டாங்க. அடுத்து வீணா வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் க்ளோஷர் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுக்கப்புறம் எப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நிறைய என்னை ஏமாத்திட்டு போயிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நான் க்ளோஷர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த ஒரு லவ் படம் ஒன்று வந்துச்சுல்ல ரீசெண்டாக, அந்த ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்குது மக்களே. அடுத்து நிவேதிதா மற்றும் இதில் நிவேதியா ஷார்ட் பீரியட்ல எப்படி க்ளோஸ் ஆனீங்கன்னா, அவர் அந்த 2 to 3 மேஜர் ரீசன்ஸால தான் நான் க்ளோஸ் ஆனேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கொடுக்குறாங்க. ஆபித்தோட ப்ரியாரிட்டி எப்படி, ப்ராமிஸ் எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விக்கு
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 6 to 7 days வந்து ஒரு மாதிரி இருந்தது. இப்போ போக போக அவங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷன் இது எல்லாமே அதிகமாயிட்டு தான் இருக்குமே தாண்டி என்றைக்குமே குறையாது அப்படின்ற ஒரு விஷயத்த இட் வுட் பி சேம் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக திரும்ப வெக்கே மற்றும் ஸோ வெக்கே கிட்ட கேள்வி, புரோக்கன் பவுல் உடைச்சிங்க, திரும்ப ஒட்டினீங்க, திரும்ப இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ என்னது எல்லாமே சரியாயிருச்சா அப்படின்னும் போது, இல்லை நாங்கள் உடைக்கிறோம் ஒட்டுறோம், ஆனால் அதுக்குள்ளே இருந்த அந்த சண்டைகள்லாம் சரியாயிருச்சான்னு கேட்டிங்கன்னா சரியாகலை. ஸோ இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கீங்க, எப்படி தான் பண்ண போறீங்கன்றதுக்கு ஒரு விளக்கமும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து புரிதலே இல்லாமல் அந்த அப்செட் இருக்குது. என்னதான் இதை உடைச்சி சரி பண்ணாலுமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. பிரியங்கா கிட்ட ஒரு கேள்வி வருது, வெக்கேவை புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை லூப் மோட்ல என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை லூப் மோட்லேயே இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் திரும்ப திரும்ப நடக்கிறதால ஐ வாஸ் டயர்ட் அப்படின்றத ஓப்பனாக பிரியங்கா அங்கே சொல்றாங்க. ஸோ டயர்ட்னா எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க கூட சமாளிச்சு எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்ற நிலைமைக்கு பிரியங்கா வந்தாச்சு. ஓகே, இன்னொரு கேள்வி போடுறாங்க அந்த இடத்துல, இது உண்மையான காதலா, ரியல் ட்ரஸ்டால வந்துச்சா இல்ல பயத்தால வந்துச்சா அப்படின்னும் போது பிரியங்கா ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு ரியல் ட்ரஸ்ட் அவர் மேல ஃபீலிங்ஸ் இருந்தது, அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் பண்ணேன், எனக்கு இருந்தது ரியல் ட்ரஸ்ட் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. உடனே வந்து எனக்கும் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதனால வந்துச்சு அப்படின்னும் போது, அவர் நிறைய மூமெண்ட்ல வந்து எனக்காக வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் வந்துச்சு அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. வெக்கேவும் அதான் சொல்றாரு, நான் அவங்கள பிடிச்சதால தான் நானும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன், அதுல நான் நிறைய இடத்துல ஃபால் ஆகி விழுந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக அந்த ப்ராமிசிங் ரிங்ல ஷுவாரிட்டி எப்படி தர போறீங்க அப்படின்னும் போது, பை ஆக்ஷன்ஸாவே நான் நிறைய இடத்துல வந்து என்னுடைய லவ்வை ஷோகேஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு வார்த்தையா சொல்றது ஈஸி, இதையே புரிஞ்சிக்கலன்னா நான் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றார். ஓகே, ஸோ அதில் என்னன்னா, இந்த நிறைய விஷயங்கள் வந்து சைன் லாங்குவேஜஸில் நான் காமிச்சிருக்கேன், அதை அவங்க புரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வெக்கே. ஸோ ஆக மொத்தத்தில் வெக்கே எஸ்ன்னு சொல்ல மாட்டார், சைன் லாங்குவேஜ் மூலியமா தான் சொல்லுவார், வாயிலிருந்து எனக்கு ஓகே பிரியங்கா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க மாட்டார். இது நடக்குதா? இது நடந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறாங்க. கொஷின் வந்து கேட்குறாங்க, ஸ்ட்ராங்காக கெமிஸ்ட்ரி இருக்கிற எமோஷ்னலான குவாலிட்டி, உங்களை ஸ்ட்ராங்காக இவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது, எமோஷ்னல் குவாலிட்டி என்ன உங்களுக்குள்ள என்னும் போது அன்கண்டிஷனல் லவ்ன்ற மாதிரி தேஜஸ் சொல்கிறார். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து வீணா வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கல்யாணம் விருப்பம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, நிறைய சேஞ்சஸ்லாம் இப்போ வந்திருக்கு, அது காரணம் யாருன்னா முழுக்க முழுக்க அதுக்கான காரணம் வல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தான். தினேஷ்ன்ற நபரை நான் மீட் பண்ணலாம், எனக்கு கல்யாணம் குழந்தைன்ற விருப்பமே வந்திருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெளியே போய் அந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போகும்னா பழகும், எல்லாமே செட் ஆச்சுன்னா நல்லபடியாக போகும் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க முடிக்கிறாங்க. அடுத்ததாக வெக்கே அண்ட் பிரியங்காவோட ஃபைனல் கல்குலேஷன் வருது. என்ன சொல்கிறாங்க, இது குழப்பம் வேணுமா வேண்டாமான்ற குழப்பத்தில் நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க வெக்கேன்ற மாதிரி டைரக்ட் இட்டு. ஓகே, ஸோ இங்கே நிறைய நியாயமான விஷயங்கள்லாம் இங்கே நிறைய நடந்திருக்கு, ஆனால் அதையும் மீறி வந்து நான் ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க பிரியங்கா. இன்னொரு பக்கம் வெக்கே என்ன சொல்றாரு, நான் என்னையே இழந்துட்டு இருக்கேன் போல இருக்கு, ஸோ பிரியங்கா பண்ற பல விஷயங்கள் வந்து என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு, என்ன வந்து ரொம்ப அப்செட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸை அவர் வெளிப்படுத்துறார். இது ஒரு பக்கம். ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் முழுசா வந்துருச்சா, அந்த சண்டையில வருதா இல்லையா அப்படின்னும் போது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது, அதனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. அப்போ பிரியங்கா என்ன சொல்றாங்க, நான் சொல்லும் போதே நான் என்ன சொல்றேன்னு கவனிச்சா அதுவே உனக்கு புரியும், அதை புரிஞ்சுக்காது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதில் பிரியங்காலாம் வாக் அவுட் பண்ணிடுறாங்க. திரும்ப வைக்கவும் காண்டாயிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற மாதிரி கோவத்தில் ஒரு சண்டை போட்டு எப்படி போனாங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல பிரிஞ்சு டாஸ்கையும் பண்ணாமல் வெளியே போறாங்க. அடுத்து வெளியே போனவொடனே திரும்ப ஒரு டாஸ்க் வருது, இந்த வீட்டை விட்டு நீங்கள் பிரிய போறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரிஸ் இருந்தால் கொடுங்கன்னும் போது வீணாவோட பர்ஃப்யூம் எடுத்து கொடுக்க, தினேஷ் வந்து வீணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் போடுற ஒரு பேங்கிள் மாதிரி ஒன்று கொடுக்க, நேகா வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸுக்கு அவங்க தேடி தேடி வாங்கின ஒரு சட்டை கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொடுத்த ஒரு செயினை வந்து நேகா கொடுத்துருக்குறாப்புல. ஆபித் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் மோடில் தானே நிவேதிதா ஆபித் க்ளோஸே அந்த ஹேண்ட் கஃப் மோடு கொடுக்கறது. நிவேதிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரிஸ்ட் பிரேஸ்லெட்னு சொல்லுவாங்களே அந்த பிரேஸ்லெட் அவர் கொடுக்க, வெக்கே வந்து பிரியங்கா கேட்டு ஒரு வாங்கின ஷர்ட்டு வந்து வெக்கேவோட ஷர்ட்டை பிரியங்கா வாங்கி போட்டிருக்காங்க, அந்த ஷர்ட்டு திரும்ப வெக்கே கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு கொடுத்தாரு. அதில் அவங்க விருப்பப்பட்டா வாங்கணும், இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல அந்த டைலாக்கை தவிர்த்துருக்கலாம். அதை இவர் போட்டுட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரியங்கா ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நான் இந்த ஷர்ட்டு ஏன் வாங்கினா என்னுடைய நினைவுகள் என்னுடைய ஃப்ராக்ரன்ஸ் அவனுக்கு இருக்கணும்,
அதை அவன் தோக்காம எப்படி பாத்துக்கலாம் தான் நான் நினைச்சேன். இப்போ இதை நான் அவன்கிட்ட திரும்ப நானே கொடுக்குறேன்ற மாதிரி துவைச்சிக்கோ இதெல்லாம் பண்ணிக்கோன்ற மாதிரி திரும்பி கொடுத்து அந்த இடத்துல மொக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வைக்க மேலேயும் தப்பு இருக்கு. அவர் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதை அவர் சொல்லி கொடுத்ததுனால இந்த சம்பவங்களோட இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க. மீண்டும் நாளை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.